ஸ்ரீ குருப்யோ நமக. சகாதேவன் தன் இதயத்தில் கண்ணனை கட்டி போட்டான் அல்லவா? கண்ணனும் தன்னை அவிழ்த்து விடுமாறு அவனிடம் கேட்டுக்கொண்டான் அல்லவா? அதற்கு சகாதேவன் தனக்கு வரம் வேண்டும் என்று கேட்டான். கண்ணனும் நீ என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்று கேட்டான். உடனே சகாதேவன் பாரத போரில் குந்தி புத்திரர்களாகிய எங்கள் ஐவரையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். கண்ணன் அதை கேட்டு சிரித்தான். நான் உனக்கு அவகாசம் தருகிறேன் சகாதேவா, இன்னும் ஏதேனும் கேட்க வேண்டியிருந்தால் சேர்த்து கேள் என்று வேண்டிக் கொண்டான். பிறகும் சகாதேவா நன்றாக யோசித்து கேள் என்றான். உடனே சகாதேவன், இல்லை கண்ணா, என்னை குழப்ப பார்க்கின்றாய் நீ. பாரத போரில் எங்கள் ஐவரையும் காப்பாற்றிவிடு என்று திரும்ப அதே வரத்தையே கேட்டான். உடனே கண்ணன், அப்படியே செய்கிறேன் சகாதேவா, என் கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விடு என்று கூற சகாதேவன் கண்ணனை அவிழ்த்து விட்டான். பாரத போரின் இறுதி நாளில் கர்ணன் இறக்க குந்தி அவனை மடியில் போட்டுக்கொண்டு மகனே என்று கதறி அழுதாள். அப்போதுதான் சகாதேவனுக்கு தன்னுடைய தவறு நினைவுக்கு வந்தது. கண்ணன் தன்னிடம் இன்னும் யோசித்து கேள் என்று கூறினானே, கர்ணன் தன்னுடைய சகோதரன் என்று தனக்கு தெரியாமல் போனது எப்படி? சகல ஜோசியம் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த என்னால் இதை எப்படி அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று என்று தன்னையே நொந்து கொண்டான். உடனே என்ன காரியம் செய்தான் தெரியுமா? தான் கற்றுக்கொண்ட அத்தனை சாஸ்திர நூல்களையும் அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலே போட்டுவிட்டான். உடனே சகாதேவனுடைய சீடர்கள் எல்லாம் அதிலிருந்து எரிந்து போனதையெல்லாம் தொகுத்தார்கள். மேலும் தங்களுக்கு எட்டிய கற்பனைகளையும் அதிலே சேர்த்து கொண்டார்கள். அதனால்தான் ஜோஷியம் பாதி ஹேஷியம் பாதி என்று சொல்லப்படுகின்றதா என்று தெரியவில்லை. கேட்டு வரம் கேட்க மறந்து போனான் சகாதேவன். அப்படிப்பட்ட அற்புதமான லீலை செய்யக்கூடியவர்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக.